பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனங்களுக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம். மன்னாதி மன்னர்க்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரது எந்த செயலையும் நம்மால் ஆராயவும் முடியாது, அதன் முடிவை நம்மால் கணிக்கவும் முடியாது. அவர் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களில் எல்லோரும் அவர் செய்த செயல்களை கண்டு திகைத்து, நீர் தேவனுடைய குமாரனா எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டதாக வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறதே. இப்படியாக அநேகருடைய சரீரங்களுக்கு அவர் செய்த நன்மைகள், அற்புதங்கள் எல்லாவற்றிலும் விட மேலானது என்ன தெரியுமா? பாவங்களில் மரித்திருந்த நமது ஆத்மாவை மீட்டு ரட்சித்தது தானே எல்லாவற்றிலும் மேன்மையான காரியம் அதுதான். ஏனெனில் மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கும் பொழுது, நான் மாறவே மாட்டேன், நான் கர்த்தருக்குள் வரவே மாட்டேன், நான் தேவ நீதிகளை செய்யவே மாட்டேன், நம்பவே மாட்டேன் என்று நாமே வைராக்கியமாக இருந்தாலும் கூட ஒரு வினாடியில் நம்முடைய வைராக்கியத்தை உடைத்தெறிந்து நம்மை தலைகீழாக மாற்றவும், அவர் மீது விசுவாசம் கொண்டு மரிக்கும் வரை அவர்கள் வைராக்கியமாக வாழ வைக்கவும் அவரால் கூடுமே. ஏனெனில் அவர் தாமே படைத்தவர், உடைத்து உருமாற்றுகிறவரும் அவர் அல்லவா. இப்படியாக மகா வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சகோதரி ஒருவருடைய வாழ்விலே கர்த்தர் எப்படியாக ஒரு நிமிடத்தில் அவர்களை தலைகீழாய் மாற்றி ரட்சித்து மரிக்கும் வரை சபையிலே வந்திருந்து தேவனுடைய ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்து மரிக்க கர்த்தர் உதவி செய்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய மூத்த சகோதரி சதல்லா என்பவர்கள் பென்னி ஹைஸ்கூலிலே அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கூட நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. அடிக்கடி அவங்க ஸ்கூலுக்கு நான் எங்கள் அக்காவை நான் பார்க்க போகும்போது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அவங்களுடைய சக தோழிகளெல்லாம் என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் என்னை உடனேயார் ஊழியத்திற்கு அழைத்த போது நான்
பேங்க் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊழியத்துக்கு வந்த உடனே என்னுடைய சிஸ்டர் அங்கே போய் அதை சொல்லியிருக்காங்க. என் தம்பி இந்த மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவன் திடீர்னு ஆண்டவர் அவனை கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னப்ப அங்கே அவங்களுடைய சிநேகிதிகளிலே ஒருத்தராக இருந்த அவங்க பேர் என்னென்னா சந்திரா பாக்கியவதி. அவங்க ஒரு வைராக்கியமான ஒரு சிஎஸ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, ரொம்ப நல்ல சகோதரி. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னடி உன் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, ஓஹோ பேங்க்கில் இருக்கிறதோட சம்பாதிக்கிறத விட ஊழியத்துக்கு வந்தால் நிறைய காணிக்கைகள் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில் வந்துட்டான்னா கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. ரொம்ப வெகுளியானவங்க. அவங்க மனசில் நினைக்கிறத உடனே பேசிடுவாங்க. அப்படி சொன்ன உடனே எங்கள் சுற்றி இருக்கவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, பேங்க் வேலையே இருக்கிற பெரிய வேலை, அதை விட்டுட்டு வரணும்னா நீ எப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு. இல்லை இல்லை, இப்போ தான் ஊழியக்காரங்க நல்லா சம்பாதிக்கிறாங்களே, ஒருவேளை எவனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு புத்தி வந்துருச்சா என்ன தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லையா, அவன் நல்லா பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு இருந்தவன் தானே. இவங்க பேசிக்கொண்டே இருந்து ஒரு தடவும் என்னுடைய அக்காவை சந்திக்கும் போதெல்லாம், என்ன உன் தம்பி 3 நேரம் ஊழியத்தில் தான் இருக்கிறானா, பேங்க்குக்கு திரும்ப போறியா, வேலையை விட்டது தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னுடைய சகோதரியும், அம்மா நீ சும்மா இருமா, அவன் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறான், ஆண்டவருக்காக கர்த்தர் கூப்பிட்டதுனால தானே வேலையை விட்டு வந்திருக்கிறான், நீ அதுக்கு வேறு விதமான காரணங்கள் எல்லாம் சொல்கிறேன்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்து ஒரு நாள் என்னை பார்க்க வந்தப்போ என்னுடைய மூத்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, ஏன்பா இந்த சந்திர பாக்கியது என்ன இப்படி ஒரு பார்க்கும்போதெல்லாம் இந்த ஊழியக்காரங்கள் எப்படி நிறைய சம்பாத்தியத்துக்காக அவங்க ஊழியத்துக்கு வராங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் நான் சொன்னேன், சரி சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாங்கள் அந்த சகோதரியுடைய பேரை சொல்லிச்சு, இந்த வைராக்கியமான ஆனால் நல்ல சகோதரி, இவங்க அவங்களுக்குள்ளே வரணும் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் கிரியை அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான சுகர் நிறைய இருக்கும், 450, 600, 700 இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் எப்படி உயிர் வாடுறாங்களே தெரியாது. ரொம்ப நல்லவங்க. எப்படி என்னை கிண்டல் செய்து கொண்டிருந்த நாட்களே அவர்களுக்காக அந்த நாளில் நாங்கள் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்னன்னா, ஆதியாகமத்தில் ஒரு பாதி போனதும் பின்பக்கம் வெளிப்படுத்தல கொஞ்சம் போனதுமான ஒரு கிழிஞ்சு போன பைபிளை அந்த சகோதரி தன்னுடைய கையில் வைத்து கொண்டு இருக்கிறதை நான் பார்த்தேன். இந்த தரிசனத்தை பார்த்தோன்னே நான் அவங்கள என்னுடைய சகோதரியை பார்த்து கேட்டேன், நீங்கள் எப்பயாவது சந்திரா சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு. போவோம்ப்பா, ஏன் எதுக்கு அப்படின்னாங்க. அவங்க பைபிள் கொஞ்சம் வாங்கி பாருங்க அப்படின்னு. அதுக்கு என்னுடைய சகோதரி கேட்டாங்க, எதுக்கு அவங்க பைபிள் வாங்கி நான் பார்க்கணுன்னு. இல்லை, அந்த பைபிளில் ஆதியாகமத்தில் ஒரு 15-20 அதிகாரம் இல்லை, பின்னால் வெளிப்படுத்தல ஒரு 10 அதிகாரம் பின்பக்கம் இல்லை, இப்படி ஏதோ ஒரு கிழிச்சு போன பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கர்த்தர் எனக்கு சொன்னார்னதை அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு. அடுத்த முறை அவங்க மறுநாள் ஸ்கூலுக்கு அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சந்திரா உன்னுடைய பைபிளை கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு ஏன் பைபிளை கேட்குற நீ அப்படின்னு. எல்லாம் கொண்டு வாங்க, நீ வீட்டில் வச்சுருக்கிறதான பைபிள், நீ வாசிக்கிற பைபிள் என்ன பைபிளோ அந்த பைபிளை கொண்டு வந்து காட்டுன்னு. இல்லை எதுக்கு நீ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய அக்கா உனக்காக போய் நான் என் தம்பிக்கிட்ட அவன் வேலையை ராஜினாமா பண்ணது குறித்து நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிறேன்னு சொன்னப்போ, அப்படியா என்னை அழைச்ச ஆண்டவரை அவங்க கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லை என்னுடைய அழைப்பை கிண்டல் பண்ணுறாங்களா எனக்கு புரியலையே. ஒரு வேளை என்ன ஆண்டவர் அழைச்சிருந்தா அவங்கள என் மூலமாக கூட சந்திக்க ஆண்டவரால் முடியும்னு சொல்லிட்டு உனக்காக ஜெபத்தை பண்ணி அவன் ஒரு விஷன் பார்த்துட்டு ஒரு தரிசனம் பார்த்து சொன்னான், உன் பைபிளில் ஆதியாகமத்தில் ஒரு 15-20 அதிகாரம் இல்லையாமே, முன்பக்கத்தில் பின்பக்கத்தில் நிறைய வெளிப்படுத்தல கிழிஞ்சு போயிருக்குது. ஒரு கிழிஞ்சு போன அட்டை இல்லாத ஒரு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு நீயும் கிறிஸ்தவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் தம்பி சொன்னான். நானும் பைபிளை பார்த்தது இல்லைம்மா, ஒரு வேளை அவன் விஷயத்தை பார்த்த பைபிள் உன் பைபிள் தானா, உன் கையில் தான் இருக்கிறத அவன் பார்த்தேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் செருப்பை காலில் போட்டு செருப்பை கழட்டி போட்டுட்டு அப்படியே அவங்க ஸ்கூலில் முழங்கால் போட்டு ஆண்டவரே கூச்சல் போட்டாங்களாம். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன அப்படின்னா, ஐயோ நான் தெரியாமல் உன் தம்பியை சொல்லிட்டோம்மா, உண்மையாகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் இப்படி என் வீட்டுக்குள்ளே இருக்கிற பைபிள் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான்னா கர்த்தர் தான் உன் தம்பி அழைச்சிருக்கிறான், உடனே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த சண்டே சபைக்கு வந்து அவங்க முழங்கால் போட்டு கதறி அழுது அந்த நாள் ஒப்பு கொடுத்தப்பா, உன்னுடைய அழைப்பை புரிஞ்சுக்காம நான் தப்பாக பேசிட்டேன், என் கிழிச்சு போன வீட்டில் இருந்த என்னுடைய பைபிளை அந்த கிழிச்சு போன பைபிளை கர்த்தர் உனக்கு காட்டி இந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் உன்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நீ சொன்னதாக உங்கள் அக்கா எனக்கு சொன்னப்பா நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஆஃபீஸில் என்னுடைய ஸ்கூலில் முழங்கால் போட்டு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்போ எனக்கு
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூடிய ஞானஸ்நான பெற எனக்கு உதவி செய். இனிமேல் நான் பாரம்பரிய சபைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் நம்ம சபைக்கு தான் வருவேன்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அந்த வாரமே அவங்க மூடிய ஞானஸ்நானம் பெறவும் ரட்சிப்படையும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவங்க மறிக்கும் வரையில் எங்கள் சபைக்கு தொடர்ந்து வரவும் கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நம்ம என்ன வாஸ்தவம் பாருங்க, நம்மால முடியாததெல்லாம் நம்மை மாற்ற கர்த்தராலே கூடும். நாம் சொல்லலாம், நான் வரமாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நாம் என்னதான் வைராக்கியம் பிடிச்சிருந்தாலும் கூட கர்த்தர் தாமே அந்த வைராக்கியத்தை ஒன்றுமில்லாமல் தலைகீழாய் மாற்றி போட்டு ஒரு நிமிஷத்திலே அவர் ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இனி நம்மை மாற்றுகிறது அவருக்கு மிகவும் லேசான காரியம். நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. ஏற்றபடிகளை கர்த்தர் அவர்களுக்குண்டான அந்த காரியத்தை உங்களிடம் பேசி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு மனுஷனை மாற்றுகிறது உமக்கு லேசான காரியம் தகப்பனே. அப்பா, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக அதிகமாக நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்க அநேகருடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.